செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழா 2026 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலன் துவக்கி வைத்தார். வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலன் தலைமையில் மாவட்டம் முழுவதும் மே மாதம் 25ஆம் தேதி துவங்கி ஜூன் 5 வரை உள்ள 10 நாட்கள் தூய்மை பணியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் முயற்சியோடு தூய்மை பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது. வீடுதோறும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் பொதுமக்கள் தரம் பிரித்து அளிக்க வேண்டும் எனவும் மற்றும் நகர் தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கில் கையேடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதேபோல் ஒரு தெருவில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரிடப்பட உள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள NIOT நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கமாக தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற்றது. கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள், பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் முறையில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் சிம்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலி மற்றும் கரடிகளுக்கு உடல் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் கூடிய ஐஸ் கட்டி சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. பறவைகளின் கூடுகளின் மீது சணல் சாக்குகள் போர்த்தப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதையில் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சஃபாரி வாகனங்கள் மற்றும் பாதை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. கோடைக்கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கு பூங்காவை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமணியில் உள்ள இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆடை அலங்கார வடிவமைப்பு கண்காட்சி மற்றும் பட்டமளிப்பு விழா, ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி வி. சங்கர் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் சிறப்பு அம்சமாக ஆடை அலங்கார வடிவமைப்புகள், ஆடை மற்றும் வாழ்க்கை முறை அணிகலன், தோல் வடிவமைப்பு, பின்னல் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஜவுளி வடிவமைப்பு ஆகிய துறைகளிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களின் படைப்பாற்றல், பயணம் மற்றும் கல்வி திறன்களின் உச்சகட்டமாக அமைந்தது. மாடல்கள் புதுமையான ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து படைப்பாற்றல், கைவினை திறன் மற்றும் சந்தை பொருத்தம் ஆகியவற்றை சரியான கலவையை வெளிப்படுத்தி மாணவ, மாணவிகள் மேடை மீது வலம் வந்தனர்.